ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் செய்ய போகிறோம்னா பனானா பிரெட். ஆக்சுவலி பனானா பிரெட்டுக்கு தான் யூடியூப்பில் நிறைய ரெசிபி இருக்கே, நீங்களும் அதே செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஹெல்த்தியான சூப்பர் மாய்ஸ்ட்டு பனானா பிரெட். இந்த மாதிரி பனானா உங்கள் வீட்டில் கனிஞ்சிருக்கா, தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஒரு உரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது கோதுமை மாவு. நீங்கள் வீட்டில் எப்போவுமே என்ன மாவு வாங்கி வைக்கிறீங்களோ அதையே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதனால் நோ வெரீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஆட் பண்ணி அதை என்னோடய எலக்ட்ரிக் மிக்சரால் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கிட்ட எலக்ட்ரிக் மிக்சர் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாது, இது வெல்லம். ஆக்சுவலாக நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லம் பவுடர் கூட கிடைக்கிது இல்லையா, ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த மண்டை வெல்லம் சொல்லுவோம்ல, அது கிடச்சதுன்னா நல்லா இடிச்சுக்கோங்க. ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க, அது எனக்கு கேட்குது. அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பார்த்திங்கன்னா என் பொண்ணு நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கா. இப்போ எக் ஆட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஸோ எக் எப்போவுமே பார்த்திங்கன்னா தனியான பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா மாவோடு சேர்த்து போடும்போது ஷெல்லோடு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் விட்டுட்டிங்கன்னா அது சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது, அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி நம்ம அதை யூஸ் பண்ண சாப்பிடவே கூடாது. அதனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 எக்கு 1 by 1 ஆட் பண்ணி வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நம்மளை ஏதாவது செய்யும் போது தான் அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதையுமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை எடுத்தும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அப்படி கொட்டிடாதீங்க, ஏன்னா மூஞ்சிலலாம் பருத்து நம்ம ஜோக்கர் மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 2 போர்ஷனாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்பயும் பறக்கும், பட் இந்த மாதிரி கை வச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு, அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்கிற நம்ம ஆட் பண்ண பட்டர், எக் இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுலனாலும் சாக்லேட் இருக்கணும், என் பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் நான் போன்வைலில் கிரான்பெர்ரி நட்ஸுன்ட்டு இருக்கிற சாக்லேட் பார் வாங்கி கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு பைட்க்கும் நல்லா அந்த சாக்லேட் இது வரணுன்னா அந்த மாவோட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரெட்டுங்கிறனால நான் ப்ரெட் பேன் யூஸ் பண்ண போகிறேன். இது 9 into 5 inches. பட் ப்ரெட் பேன் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் கேக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் ஆர் பட்டர் பேப்பர் ஒருத்தவங்க ஒன்று கூப்பிடுவாங்க. ஸோ இதை போட்டுக்கிட்டிங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அவன் செட் பண்ணுற டைம். அவனை 175 degrees Celsius பேக்கிங் மூட் ப்ளஸ் 50 டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. அப்படி டூத் பிக்கோ இல்லை வுட் ஸ்டிக்கு நீங்கள் போட்டு க்ளீனாக வரலைன்னா இன்னும் ஒரு 10 minutes வச்சுக்கோங்க. ஸோ நியர்லி 1 hour ஆகும் இந்த பேக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ரெட் ரெடி ஆகிடும். சூப்பராக வீடு ஃபுல்லாக ஒரே பனானா ப்ரெட் ஸ்மெல் அடிக்கும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்திங்களா என் பசங்களோட ஃபேஸில் எவ்வளோ ஸ்மைல் இருக்குதுன்னு. அதோட நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோன்னு தெரிஞ்சு ஒரு பொருள் கொடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்காக.